அடிப்படையில் 2 கேள்விகளை நாம் கேட்க விரும்புகின்றோம். முதல் கேள்வி, ஏன் இந்த 2 நாடுகளும் மற்ற நாடுகளது கைப்பாவையாகிவிட்டார்கள் என்பது. 2 நாடுகளுக்கும் தனித்தகுதி இருக்கின்றது. உண்மையில் இந்தியா இப்போது உலகத்தின் 3வது பெரிய வல்லரசாக மாறி வருகிறது. இதில் ஏன் இந்த கைப்பாவையாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. 2வது முக்கியமான கேள்வி, இந்த நாடுகள், இவற்றை கைப்பாவையாக்கிவிட்ட இந்த நாடுகள் உண்மையில் இந்த விஷயத்தை மேலும் சீர்படுத்தாமல் கெடுத்து வருகின்றன. அதனை நிறுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். இது ஒரு சின்ன பிரச்சனை என்று நாம் நினைக்கின்றோம். நாங்கள் அப்படித்தான் நினைக்கின்றோம். ஒரு பெரிய நாட்டில், பாகிஸ்தானும் பெரிய நாடுதான், ஏறக்குறைய 200 மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை உள்ள ஒரு பெரிய நாடு, இந்தியாவின் 4ல் ஒரு பகுதி நாடு. இந்த நாட்டிலே நாம் என்ன 80 ஆண்டுகளாக ஏறக்குறைய 80 ஆண்டுகளாக சுதந்திரம் வருவதற்கு முன்னரே அவர்கள் தொடங்கிய இந்த பிரச்சனை இப்போது பூதாகரம் எடுத்திருப்பது தெரிகிறது. ஆனால் அவர்களுக்குள்ளேயே முடிக்க வேண்டிய பிரச்சனையை தேவையில்லாமல் அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் ஐக்கிய நாட்டு சபைக்கு எடுத்துச் சென்று மற்றவர்களெல்லாம் சம்பந்தப்பட்டு யாருமே முடிவுக்கு வர முடியாமல் போய் இப்போது கலங்கி போய் நிற்கின்றார்கள். ஒரு முடிவுக்கு வரவில்லை. நாம் வெளியிலிருந்து பார்க்கின்றோம். நாம் இந்திய பிரஜைகள் அல்ல, அல்லது பாகிஸ்தான் பிரஜைகளும் அல்ல. எனவே நாம் பார்க்கும் பார்வையிலே ஒரு தனித்துவம் இருக்கும் என்று அல்லது நடுநிலைமை இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த போராட்டம் ஏறக்குறைய 78 ஆண்டுகளாக நடந்து வருகின்றது. அதில் 15 முறை இந்த 2 நாடுகளும் போராடி இருக்கின்றன அல்லது போர்க்களத்திற்கு சென்றிருக்கின்றன. அதனால் எந்த நன்மையும் வந்ததா என்றால் இல்லை. சில நன்மைகள் வந்த மாதிரி இருந்தது. ஆனால் மீண்டும் பழைய குருடி கதவை திறவிடு என்ற அடிப்படையில் போய் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அண்மையில் நடந்தது கடந்த மே மாதம். அந்த மே மாதத்திற்கு பிறகு பேசுகின்றார்கள். ஆனால் பேச்சிலே இப்போது ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. காரணம், இனி பேசுவது என்பது ஏதாவது எல்லை பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் பேச முடியும், இல்லாவிட்டால் போர் தான் நடக்கும் என்று இந்தியா கூறிவிட்டதனால் இப்பொழுது நிலைமை வேறு மாறி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமெரிக்கா, சைனா, துருக்கி போன்ற நாடுகள் தாங்கள் எடுத்த முடிவிலிருந்து கொஞ்சம் தயங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வருகின்றது. பல நாடுகளுக்கு அவர்கள் எடுத்த முடிவு பிடிக்கவில்லை, குறிப்பாக அமெரிக்காவிற்கு. அமெரிக்கா ஆடுகின்ற ஆட்டம் மிக ஒரு பொம்மலாட்டமாக இருக்கிறது. ஒரு நாள் நாங்கள் சம்பந்தப்படவில்லை என்றார்கள், இன்னொரு நாள் நாங்கள் தான் சம்பந்தப்பட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தோம் என்று சொன்னார்கள், இன்னொரு நாள் நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்க கூடும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கடுத்து நாங்கள் இதில் சம்பந்தப்பட விரும்புகிறோம், ஆனால் எங்களுக்கு வாய்ப்பில்லை என்ற மாதிரியும் சொல்கின்றார்கள். ஏன் இத்தனை குழப்பம் என்றால் அவர்களுக்கு தெரியவில்லை என்ன செய்வது என்று, அவ்வளவுதான். இதற்கிடையில் துருக்கி என்ற ஒரு நாட்டிலே, ஒரு சர்வாதிகாரி ஆண்டு வருகின்ற ஒரு நாட்டிலே அவர்கள் பொருட்களை கொடுத்து, ஆயுதத்தை கொடுத்து பாகிஸ்தானுடன் இந்தியா போராட செய்திருக்கின்றார்கள். அது அப்படித்தான் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு. இன்னொன்று, சைனா கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் ஒரு முரண்பாடான விஷயங்களில் தான் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தயங்கி நின்றார்கள். எப்படி இருந்தாலும் இவர்கள் ஏன் வந்தார்கள், எதற்காக வந்தார்கள், என்ன காரணம் என்பதுதான் நமது கேள்வி. இந்த போராட்டங்களினால் விளைந்த தீமைகளை பாருங்கள். தேவையற்ற தீமைகள். இதை கண்டு எல்லோரும்
வருந்துகின்றார்கள். அதே மாதிரி பல விளைவுகள் அல்லது பல முடிவுகள் தெரிந்திருக்கின்றன. குறிப்பாக இந்தியா ஒரு வல்லரசு. பல வகையில் போராட்ட அல்லது மிலிட்டரி பேசிஸ்லயும் போர் அடிப்படையிலும் அவர்கள் வல்லரசு என்பதை காட்டியிருக்கின்றார்கள். இனி அவர்களை நாம் இதை சாதாரணமாக நினைக்க முடியாது. ஆனால் ஒரு பிரளயமும் நடந்திருக்கின்றது. என்னவென்றால், பாகிஸ்தானில் சாதாரண குடிமகனை போய் நீங்கள் கேட்டால் அவர்கள்தான் வெற்றி மேல் வெற்றி பெற்றதாக, இந்தியாவை அடித்து துரத்தியதாக கூறுவார்கள். இந்தியர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நாங்கள் உள்ளேயே போகாமல் தான் அடித்தோம், நாங்கள் தான் அதிகம் பாடம் கற்பித்தோம் என்று சொல்கின்றார்கள். இதிலே உலக அளவில் உள்ள நமது ஊடகங்கள், நமது என்று சொன்னால் குறிப்பாக அமெரிக்க ஊடகங்கள் அல்லது வெஸ்டர்ன் ஊடகங்கள் தவறான விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரை. அதாவது இன்றைய காலம் வரை, கடந்த 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்தியாதான் முறையற்று நடக்கிறது, இந்தியாவால் தான் பிரச்சனை, இந்தியா தோற்றுவிட்டது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். நல்லது. ஆனால் அதனால் பலன் என்ன கிடைக்கிறது? ஒண்ணுமே இல்லை. ஊடகங்கள் இப்போது உலகத்தில் மலேசியா உட்பட எல்லாம் ஒரு சாராகத்தானே இருக்கின்றன. எனவே நாம் ஒன்றும் அதனை பற்றி பேச முடியாது. இப்போது ராவல்பிண்டி மக்கள் இப்படி நினைக்கின்றார்கள் என்றால், இந்திய மக்களும் வேறு மாதிரி நினைக்கின்றார்கள். எப்படி என்றால், இந்த படத்தை பாருங்கள். ஒருவர் பெரிய பேக்கெல்லாம் தூக்கிட்டு வர்றாரு, இன்னொருத்தர் ஒரு சாதாரண ஒரு குழந்தையை தள்ளிட்டு வர்றாரு. பெரிய பேக்கை தூக்கிட்டு வர்றவர் பாகிஸ்தான்காரர் மாதிரி. ஏன்னா பல பிரச்சனைகள் அவர்களிடம் உள்ளன. இன்றைய இந்தியா பாகிஸ்தான் அல்ல. பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே நாளில் பிறந்தன. ஆனால் ஒவ்வொன்றும் படிப்படியாக வேறு திசையை நோக்கி சென்றன. இந்தியா இன்று பல வகையில் பாகிஸ்தானை விட உயர்ந்திருக்கின்றது. எனவே அதனால் பாகிஸ்தான் கொஞ்சம் கவனமாகத்தானே இருக்க வேண்டும். இந்தியா, பாகிஸ்தான் மட்டுமல்ல, உலக நாடுகள் பலவும் இப்போது சிந்திக்க தொடங்கிவிட்டன. இந்த விஷயத்தில் நாம் தலையிடலாமா இல்லையா என்று. இந்தியா பொருளாதாரத்தில் உலகின் 3வது இடத்திற்கு வருகின்றது. இந்தியா நிலைத்தன்மையில் அதன் ஜனநாயக செயல்பாட்டில் முன்னணியில் நிற்கின்றது. உதாரணமாகிவிட்டது. அமெரிக்காவை விட நல்ல உதாரணமாக ஆகிவிட்டது. அது இந்தியா இப்போது வளர்ச்சி அடைந்த நாடுகளை நோக்கி மக்கள் நலனை கொண்டு வெற்றிகரமாக இருக்கின்றது. இன்னொன்று, இந்தியா இப்போது பலம் பொருந்திய நாடாக ஆகிவிட்டது. தற்காப்பில் மிக பலம் பொருந்திய நாடாக ஆகிவிட்டது. இறுதியாக இந்தியாவின் வளர்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றது, மற்றவர்களோடு நல்ல உறவை வைத்திருக்கின்றது. மற்றவர்கள் பலர் அதன் உறவை நாடி வருகின்றார்கள். இப்படி வளர்ந்துவிட்ட இந்தியாவோடு பாகிஸ்தானை ஒப்பிட்டால் மிக வருத்தமாக இருக்கின்றது. அதனை பிறகு பேசுவோம். இப்போது நாம் 4 வகையில் இந்த பிரச்சனையை அணுகுகின்றோம். ஒரு வகை, இவ்வளவு பிரச்சனைகள் அல்லது வேறுபாடுகள் 2 நாடுகளுக்கு இருந்தாலும் பாகிஸ்தான் இன்னும் பின்னோக்கியே செல்கின்றது என்பது வருத்தமான ஒரு விஷயம். அவர்களது நடவடிக்கையால் நடந்தது இது. எனவே அவர்கள் பல பிரச்சனைகளை உள்நாட்டில் எதிர்பார்க்கின்றார்கள், எதிர்நோக்குகின்றார்கள். அங்கே இருக்கின்ற சில நாடுகள் தனியே போக நினைக்கின்றன. அதாவது பாகிஸ்தானுக்குள்ள இருக்கின்ற சில பகுதிகள் தனி நாடாக விரும்புகின்றன. உள்ளே பாகிஸ்தானியர்கள் ஆரம்பத்திலிருந்து கொடுத்த ஆதரவால் பல டெரரிஸ்ட், அதாவது தமிழில் சொன்னால் போராளிகள், இப்போது அவர்கள் அரசாங்கத்தின் ஆதரவோடு மற்றவர்களோடு சண்டையிடுகின்றார்கள், இந்தியாவுடனும். இன்னும் இந்த நிலைமை தீர்க்கப்படாமல் கவலைக்கிடமாக இருக்கின்றது, அல்லது அது ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை.
பாகிஸ்தானிய அரசாங்கம் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்னும் மோசமாகிவிட்டது. அதற்கு அப்பால் பாகிஸ்தான் எல்லா வகையிலும் பலவீனமாகிவிட்டதனால் பலர் அதன் மீது இப்போது தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் உடனடியாக தங்கள் போக்கை மாற்றி இந்தியாவோடு இணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி கிட்டும் என்று நாம் நினைக்கின்றோம். இரண்டாவது, பாகிஸ்தானுக்குள் நடக்கின்ற சற்று முன் நான் சொல்லியபடி போராட்டங்கள், சுதந்திர போராட்டங்கள் அல்லது எதிர்ப்பு போராட்டங்கள் வலுவடைந்து விட்டன. எந்த நேரத்திலும் அது 4ஆக 3ஆக உடையக்கூடிய சாத்தியம் இருப்பதாக சொல்கின்றார்கள். உண்மையில் அரசாங்கம் இருக்கின்றதா, இராணுவம் செயல்படுகின்றதா என்ற கேள்வியையும் எழுப்புகின்றார்கள். தினமும் நாம் அதனை பார்த்து வருகின்றோம். அப்படி இருக்கையில் எப்படி பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கப் போகின்றது என்ற அடிப்படை கேள்வி எழுகின்றது. இன்னொன்று, இந்த மிலிட்டன்சி அப்படி என்றால் ஒரு ஆக்கிரமிப்பு எண்ணம் மிக மலிந்து போய் கிடக்கின்றது பாகிஸ்தானில். அன்றைய பிரதமர்கள் முதல் இன்றைய பிரதமர் வரை எந்த கூட்டத்திற்கு போனாலும் இந்தியாவை ஒழிப்போம், இந்தியா சரியில்லை, இந்தியா செய்கிறது, இந்தியா இதை செய்கிறது, நாங்கள் பெரிய ஆள் என்று பேசுகின்றார்கள். அர்த்தம் இல்லை, இந்த பேச்சிலே அர்த்தமே இல்லை. ஏனென்றால் இது உங்களுக்கு எந்த வெற்றியும் கொண்டு வரப்போவதில்லை, கேட்பவர்களுக்கும் தெரியும். எனவே இதனை நாம் எப்படி முடிப்பது என்றால் பாகிஸ்தான் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும், இந்தியா எடுக்க முடியாது, அல்லது மற்ற நாடுகளும் எடுக்க முடியாது. இன்னொன்று, நமது இந்த பார்வையில் ஓரளவு பாகிஸ்தான் ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பது தெரிகிறது. ஆனால் முடியுமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை மிக மிக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரே குழப்பமாக இருக்கின்றது. நாடே இருக்கிறதா, நாட்டை ஆள்பவர்கள் இருக்கின்றார்களா என்ற பிரச்சனையும் தெரிகிறது. ஏனென்றால் பலவிதமான விஷயங்கள் வெளியே வருகின்றன. எனவே இவர்கள் எடுக்கின்ற இந்த முடிவுகள் சரியாக அமையுமா, தீர்வு காணுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது வலியுறுத்தல். இங்கே பார்த்தீர்களானால் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்து வருகின்றது. அதாவது பாகிஸ்தானில் இருக்கின்ற இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வாழ்க்கையின் வெற்றியே ஒரு தீவிரவாதியாக ஆவதுதான் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே அவர்களையும் மாற்ற வேண்டும். இதெல்லாம் சோசியல் ரெஃபர்மேஷன் பிரச்சனை, சமுதாய சீர்திருத்த பிரச்சனைகள், மிக சாதாரண பிரச்சனைகள் அல்ல. அப்படி இருக்கையில் நாம் ஒரே ஒரு வேண்டுகோளை, இந்த விஷயத்தில் நாம் ஒரே ஒரு வேண்டுகோளை இரு நாடுகளுக்கு, அது குறிப்பாக இந்தியாவிற்கு வைக்க வேண்டியிருக்கிறது. எல்லா வகையிலும் இந்தியா உயர்ந்து விட்டதால், அதே வேளை இனி பாகிஸ்தான் போருக்கு வர முடியுமா என்ற சந்தேகமும் இருப்பதனால், தங்களது பலத்தை இந்தியா காட்டிவிட்டதனால், இனி இந்தியா இறங்கி வந்து அவர்களிடம் சில விஷயங்களை ஓப்பனாக பார்க்கணும். நாம் என்ன சொல்றோம்னா, ஒரு ப்ரோஆக்டிவ் அப்ரோச், அதாவது நெகோசியேஷனுக்கு போக முடியாது, அதில் அர்த்தம் இல்லை. பேலன்ஸு நீங்களும் நாமளும் ஈக்குவலாக அதை முடிச்சுக்குவோங்கிறதுலையும் அர்த்தம் இல்லை. ஆனால் எது உகந்தது என்பதை பற்றி சிந்திக்கணும். இன்றைக்கு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா சரியாக வராது, 1 நினச்சிங்கன்னா சரியாக வராது. நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்றும் 2க்கு மேல். இதனால் கிடைக்கின்ற நன்மைகள் அதிகம். நீள் பார்வை, நீண்ட தூர பார்வையிலே பார்க்க வேண்டும். இப்போது நீங்கள் சொல்கின்றீர்கள் நாங்கள் பைலேட்ரல் டாக்கு தான் வருவோம் அப்படின்னு. வெரி குட், பைலேட்ரல் ஓகே. ஆனால் பாகிஸ்தானியர்களின் போக்கை பார்த்தால் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று பேசுகின்றார்கள். அவர்கள் மாற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் மாறுபட்டவர்கள் அல்ல, இருவருக்கும் ஒரே
பின்னணி தான். 1000, 2000, 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரே பின்னணி தான். ஆனால் இப்போது வெறும் மதத்தின் அடிப்படையிலே வெவ்வேறாக சிந்திக்கின்றார்கள். அதுவும் கூட அதையும் மீறி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. எனவே நாம் நினைக்கின்றோம் இதற்கு பாகிஸ்தான் உடன்படாவிட்டால் இந்தியா எடுக்கின்ற முடிவு சரியாக இருக்கும் என்று நினைக்கிறோம். உடன்பட்டால் பல வகையில் பாகிஸ்தானுக்கு உதவி செய்து அதை ஒரு ஸ்ட்ராங்கான நாடாக மாற்ற முடியும். ஆனால் இப்போது பங்களாதேஷ் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் இதே மாதிரி பாகிஸ்தானும் நடந்தால் பாகிஸ்தானுக்குத்தான் தீமை. நீங்கள்